இன்று நாம் கேட்கப் போகும் கதை மிக்கியும் நிக்கியும் என்ற இரண்டு நண்பிகளின் அழகான கதை. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரும். மிக்கியும் நிக்கியும் மிக சிறந்த நண்பர்கள். அவர்கள் மாம்பழக்காடு என்ற ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் 6ஆம் வகுப்பு படித்து வந்தனர். ஒருவரை ஒருவர் பிரிய முடியாத அளவிற்கு அன்பாக இருந்தார்கள். மிக்கி மிகவும் நல்ல மனம் கொண்டவள். அவள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைப்பாள். ஆனால் நிக்கி சேட்டைக்கார பெண். அவள் தன்னுடைய விஷயங்களையே அதிகம் கவனித்துக் கொள்வாள். தன்னலம் கொண்டவள். ஒரு நாள் மிக்கி தனது வகுப்பு தோழி கவிதா அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள். ஏன் கவிதா அழுகிறாய்? என்னாச்சு? சொல்லுமா, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அன்பாக கேட்டாள் மிக்கி. கவிதா அழுது கொண்டே, எனக்கு கிராஃப் நோட்டு இல்லை, அடுத்த பீரியடு மேக்ஸு, டீச்சர் வந்தா நல்லா அடிப்பாங்க, எனக்கு பயமா இருக்கு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் எனக்கு அவங்க கிராஃப் நோட்டு வாங்கி கொடுக்கல என்று தேம்பி அழுதாள். எனக்கு 2 நோட்டுகள் இருக்கின்றது, அதில் ஒன்றை நான் உனக்கு தருகிறேன் என்று தன்னுடைய பையில் இருந்த கிராஃப் நோட்டுகளில் ஒன்றை எடுத்து கொடுத்து, இதோ இதை பயன்படுத்திக்கொள் என்று உதவினார். மிக்கியின் நல்ல மனதை பார்த்த கவிதா மிகவும் மகிழ்ந்தாள். அந்த நேரத்தில் நிக்கி அங்கு வந்து, வா மிக்கி, நம்ம ஒரு மாந்தோப்புக்கு போய் ஜாலியாக இருக்கலாம், அடுத்த கிளாஸ் மேக்ஸ், அந்த மேக்ஸ் டீச்சர் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, எனவே நாம் எஸ்கேப் ஆயிடலாம் என்று மிகவும் துரிதமாக சொன்னாள். மிக்கி உடனே மறுத்து, நிக்கி, இது சரியில்லை, நான் வரமாட்டேன், எங்க அம்மா அப்பா பல முறை சொல்லியிருக்கின்றார்கள் அங்கு போகக்கூடாது என்று. ஆனால் நிக்கி கேட்கவில்லை. மிக்கியை இழுத்து கொண்டு மாந்தோப்பிற்கு சென்றாள். அங்கே நிறைய மாம்பழங்களை பார்த்து அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். நிக்கி மரத்தில் ஏறி மாம்பழங்களை பறிக்கத் தொடங்கினாள். அப்பொழுது திடீரென மாந்தோப்பு உரிமையாளர் அங்கு வந்தார். ஏய், யாரது? கீழே இறங்கு என்று கத்தினார். பயந்த நிக்கி உடனே கீழே குதித்து விட்டாள். ஐயோ என்று அலறினாள். அவள் கீழே விழுந்து காயமடைந்தாள். மிக்கி ஓடிச் சென்று அவளை பார்த்தாள். அவளுடைய 2 கால்களிலும் இரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. மாந்தோப்பு உரிமையாளர் நிக்கியை தூக்கி தோள் மீது போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். நிக்கிக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்பொழுது நிக்கி தன் தவறை உணர்ந்தாள். நான் தவறு செய்துவிட்டேன், பெற்றோர் சொன்னதை கேட்கவில்லை என்று அழுதாள். அந்த உரிமையாளர் சொன்னார், எப்பொழுதும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும், தவறான வழியில் போகக்கூடாது. நிக்கி சொன்னால், இனிமேல் நான் நல்லபடி இருப்பேன், படிப்பில் கவனம் செலுத்துவேன், திருட செல்ல மாட்டேன். மிக்கி சிரித்தாள். அவள் நண்பியை மன்னித்தாள். குழந்தைகளே, இந்த கதையில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பிறருக்கு உதவ வேண்டும், திருடக்கூடாது, பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.